வழக்கு விசாரணை ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த வழக்கின் விசாரணை குறித்தும் இந்த வழக்கின் விசாரணை போக்கு எவ்வாறு நடைபெறும் என்பது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தி ஆசிரியர் தம்பி தமிழரசன் அலுவலகத்திலிருந்து நேரலையில் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். தம்பி தமிழரசன், தற்போது நடைபெற்று வரக்கூடிய இந்த தக்லீஃப் வழக்கானது கர்நாடக நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை எவ்வாறு பார்ப்பது, எந்த திசையில் போகும் என்று எதிர்பார்க்கலாம் ஜூன் 10ஆம் தேதிக்கு பிறகு? கமலஹாசன் நடிப்பில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள தக்லை திரைப்படம் கர்நாடக மாநிலத்தில் வெளியிடுவது ஏறக்குறைய இல்லை என்ற ஒரு நிலையையே அடைந்திருக்கிறது என்று நாம் கூறலாம். ஏனென்றால் ஒரு வார கால அவகாசம் கேட்டிருக்கிறது ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தரப்பு இந்த வழக்கில் பதிலை அளிப்பதற்காக. இன்று காலை இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்தபோதே கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி நாகப்பிரசன்னா கடுமையான கேள்விகளை எழுப்பியிருந்தார். கன்னட மொழியை சிறுமைப்படுத்தும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். அவர் மொழியியல் ஆய்வாளரா என்பது குறித்து பல்வேறு விதமான கேள்விகளை கண்டன துணியில் அவர் தனது கருத்தை பதிவிட்டிருந்தார். 2:30 மணிக்குள் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லை என்றால் நானே தீர்ப்பு எழுதுவேன் என்ற ஒரு விஷயத்தையும் அவர் பகிர்ந்திருந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக 30ஆம் தேதியிட்ட கர்நாடக திரைப்பட பிலிம் சேம்பருக்கு அவர் எழுதியுள்ள கடிதம் என்பது வெளியிடப்பட்டது. அந்த கடிதத்தில் கன்னட மக்களின் உணர்வுகளை தாம் மதிப்பதாகவும் தான் பேசிய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது தனக்கு வருத்தம் அளிக்கிறது என்ற வகையில் அவர் விளக்கம் அளித்திருந்தார். இருப்பினும் இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்திருக்கிறார் கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி. கமலுக்கு அப்படி என்ன ஈகோ, ஏன் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை என்ற ஒரு கருத்தை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கேட்கிறார். கன்னட மொழியை மதிக்கிறேன் என்ற கமலஹாசனுடைய கருத்தை நாங்கள் ஏற்கிறோம், ஆனால் அவர் ஏன் மன்னிப்பு கேட்கவில்லை, மன்னிப்பு கேட்பதில் அவருக்கு என்ன பிரச்சனை என்று இன்று காலையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தற்போதும் அதனை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அதற்கு பிறகாகவே கமல் தரப்பில் ஒரு வார கால அவகாசம் கேட்டு இந்த வழக்கு விசாரணை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையை எய்திருக்கிறது. மிகவும் பிரம்மாண்டமான பொருட்செலவில் எடுக்கப்பட்டு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தக்லை திரைப்படம் நாளை மறுநாள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் கர்நாடக மாநிலமும் ஒரு மிக முக்கியமான ஒரு தமிழனுடைய திரைப்பட சந்தையாக இருக்கிறது. ஏனென்றால் கர்நாடகத்தில் ஏறக்குறைய 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்றனர். குறிப்பாக தென் கர்நாடகத்தில் பெங்களூரு, மைசூரு, மாண்டியா உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவிலான தமிழர்கள் இருக்கின்றனர். பெங்களூரு நகரத்தை பொறுத்தவரை கன்னட படங்களை விட மற்ற மொழி படங்கள், கூடுதலாக தமிழ் மொழி படங்கள் அதிக அளவில் திரையரங்குகளில் ஓடுவது நாம் கடந்த கால வரலாறுகளில் இருந்தே அறிகிறோம். அந்த வகையில் தக்லை திரைப்படத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட 10 முதல் 15 கோடி ரூபாய் தமிழ் வணிகச் சந்தை என்பது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த எதிர்ப்பு என்பது அந்த படத்தை வெளியிட முடியாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது என்றே நாம் குறிப்பிடலாம். தொடர்ந்து இது குறித்து பல்வேறு விஷயங்களையும் நாம் பேச இருக்கிறோம், அலச இருக்கிறோம். முன்பாக நம்முடைய தொலைபேசி வாயிலாக தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தோழர் தியாகு இணைகிறார். வணக்கம் திரு தியாகு. வணக்கம். இப்ப கர்நாடகாவில் நாளை மறுநாள் ஜூன் 5 தக்லைஃப் திரைப்படம் வெளியாகாது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கு. கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும், தமிழில் இருந்து கன்னடம் பிறந்திருக்கிறது என்ற கருத்தை அவர் பின்னெடுத்து மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனா அவர் மன்னிப்பு கேட்கல, வருத்தம் மட்டும்தான் தெரிவிச்சிருக்கிறார். இதனை தொடர்ந்து கர்நாடக உயர்நீதிமன்ற கண்டனத்திற்கும் ஆளாகி இருக்கிறார். எப்படி பாக்குறீங்க இந்த ஒட்டுமொத்த சினாரியோவை, நடக்கக்கூடிய நிகழ்வுகளை? அதாவது கமல்ஹாசன் மொழிநூல் வல்லுநரா என்று கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்பனா அந்த நீதிபதி மொழிநூல் வல்லுநரா? கர்நாடக உயர் நீதிமன்றம் மொழிநூல் வல்லவர்களா? இதெல்லாம் மொழிநூல் வல்லவர்கள் பேசுறதா? நீதிமன்றம் இதை பற்றி பேசக்கூடாது. வழக்கில் என்ன கோரிக்கையோ அதை பற்றி தான் பேசணும். கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்கவும் தேவையில்லை, வருத்தம் தெரிவிக்கவும் தேவையில்லை. ஒரு திரைப்படத்துக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? தமிழ் பற்றி கன்னடம் பற்றிய ஒரு கருத்துக்கும் ஒரு திரைப்படத்துக்கும் என்ன இருக்கு? அவங்க வேணா கேட்கலாம், தக்லை பேரை கன்னடத்துல வையின்னு கேட்கலாம். அது கேட்டிருக்கலாம். இல்ல, அது இல்லாம ஒரு நல்ல நோக்கத்தோட தமிழுக்கும் கன்னடத்துக்கும், தமிழ் மக்களுக்கும் கன்னட மக்களுக்கும் இடையிலான உறவை குறிப்பதற்காக கமல் பேசிய ஒரு வார்த்தை தான் உங்க கன்னடமும் எங்க தமிழ்ல இருந்து பிறந்ததுதான் அப்படின்னு பார்த்தா, நீதிமன்றம் ஒன்றும் மொழிநூல் பற்றி கருத்து சொல்ல வேண்டியது. திரைப்படத்திற்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. திரைப்படத்திற்கும் இதற்கும் தொடர்பே இல்லை. திரைப்படம் தொடர்பான ஒரு பிரச்சனையே இல்லை. கமல்ஹாசன் எந்த விதத்திலும் கன்னட மொழியை அவமதிக்கவும் இல்லை. அதான் உண்மை. நான் ஒன்று கேட்கிறேன். கன்னடமும் களி தெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிர துதித்தெழுந்தே ஒன்று பல வாயிலிலும் ஆரியம் போல் உலக வழக் கவிந்திடாமல் சிதையா உன் தீரழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே
என்று பாடிய மனோன்மணியன் சுந்தரனாரை அழைத்து வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவார்களா? அவர்தான் சொன்னார், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு எல்லாமே தமிழுக்கு பிறந்தவை என்று சொன்னார். தமிழின் வயிற்றில் உதித்தவைன்னு சொன்னார். இதுக்காக ஒருத்தர் மன்னிப்பு கேட்க சொல்ல முடியும்? நீங்க அந்த கருத்து தவறுனா உங்க கருத்தை வெளியிடுங்க, மறுப்பு கருத்தை வெளியிடுங்க. இது நீதிமன்ற விவாதத்துக்குரிய பிரச்சனையும் அல்ல, நீதிமன்றத்தை அங்கீகரிக்க வேண்டிய தேவையும் இல்லை. அதுதான் உண்மை. நன்றி திரு தியாகு, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.